ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா 2 நாளாக வீடியோ போடலை. ஸோ கொஞ்சம் டாக்டர் வேலைகள் இருக்குது. அதை வந்து குக் பண்ணச்ச பேசிகிட்டே உங்ககிட்ட நான் இது பண்ணுறேன். ஸோ 2 நாளாக வந்து மார்னிங் அப்பாயின்மெண்ட், ஈவினிங் அப்பாயின்மெண்ட்லாம் 2 தடவை இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு வந்து எடிட்டிங் பண்ண முடியாதுன்னு தோணித்து. அதனால பரபரான ஒரு தலிகையை பண்ணி சாப்பிட்டுட்டு வேகமாக போய் அந்த வேலைகள் முடிச்சுட்டு வருதுன்றது பண்ணேன் நான். ஸோ எனக்கு அதனால வீடியோ போட முடியலை. என்னைக்கெல்லாம் முடியறதோ அன்னைக்கு போடுறேன். மோஸ்ட்லி நாளைக்கு வரமாலட்சுமி. ஸோ எவ்ரி இயர் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸாத்து அம்பால்லாம் உங்களுக்கு தரிசனத்துக்கு வீடியோவில் கொண்டு வருவேன். ஸோ அது மாதிரி நாளைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்குமே 11:30 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால காலங்கத்தாலேயே சீக்கிரமாக தலிகை வேலையெல்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங்கும் பண்ணிவிட்டு கிளம்பி போகணுன்னு பார்க்குறேன். போனால் அங்கே லேட்டாக ஆகிடுறது வரத்துக்கு, ஸ்கேனு அந்த மாதிரி விஷயங்கள்னால. ஸோ அதனால் என்ன சமையல் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் சேப்பங்கிழங்க அலம்பிட்டு இதை குக்கரில் வேக போட்டுக்கிறேன். இன்னும் காய்கறிகளை நான் இன்னும் சரியானபடி எடுத்து வச்சுக்கல. சேப்பங்கிழங்க அலம்பின்னு வந்துட்டேன். ஸோ வானொலியும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் குத்திக்கிறேன், சொட்டு குத்திருக்கேன். ஸோ நான் எப்பயுமே மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பச்சை வேர்க்கடலையை தான் வறுத்துட்டு பண்ணுவேன். ஜென்ரலாக சில பேர் என்ன பண்ணுவோம், வறுத்து கூட டப்பாவில் போட்டு வச்சுருவா. அது எனக்கு அவ்வளோவா சம்டைம்ஸ் பண்ணுவேன். நானுமே மழை காலத்துலலாம் ஃபங்கஸ் வந்துடுறதுன்னு பண்ணிக்கிறது உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. பொதுவாக நான் பண்ணுறது வந்து பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து பெருசாக நான் நிறையா இது எடுக்கலை. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், சேப்பங்கிழங்குக்கு வேர்க்கடலையும் எள்ளு இதெல்லாம் வறுத்து போட்டுன்ட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. பொதுவாக நான் இப்போ சமீபமாக கொஞ்சம் இந்த இது வந்து வெயிட்டை மேனேஜ் பண்ணணுன்றதுக்கோசரம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை. நான் 4 kgs போலையோ 5 kgs போலையோ கம்மி ஆயிருக்கு. பட் எப்படியா இருந்தாலும் இது கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் பேலன்ஸ்டு ஃபுட்டு எடுத்தாலே உங்களுக்கு வந்து வெயிட்டுக்கு அட்லீஸ்ட் பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகும், வெயிட்டு குறையாட்டினா கூட. ஸோ முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுறேன் நான் அதை. அப்படி இல்லைன்னா சில நாட்களில் ராத்திரியில் டோஃபு சேர்த்துக்கிறேன். டோஃபு வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். சோய் வந்து ரொம்பவே நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் அது. ஸோ இதை வந்து பொடியாக அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா சாமான்கள் தனியாக அதெல்லாம் போடலை. வெறும் வேர்க்கடலை, காரத்துக்கு வத்த மிளகா, கருவேப்பிலை, டேஸ்ட்டு வாசனை ப்ளஸ் அயன்ஸ் ரிச்சு, அதோட கொஞ்சமாக எள்ளு, இது ரிச் இன் கால்சியம். இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணின்ற போகிறேன். அதுக்கப்புறம் இதை மேல் பொடியாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் சேப்பங்கிழங்குக்கு. இது நல்லா பாப்பப் ஆன கையோட பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். வானிலையில் எண்ணெய் குத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். எண்ணெய் சுட்டுருக்கட்டும். ஸோ நல்லா இது குறைன்னு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், பிகாஸ் சேப்பங்கிழங்கு ஐட்டம். உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன்.
கொஞ்சமாக புளிஜலம். இதை நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு இந்த புளிஜலம் கம்ப்ளீட்டாக வற்றட்டும். வற்றினதுக்கப்புறமா நம்ம பொடியை ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இது வற்றின்னு இருக்கட்டும். ஸோ நான் இந்த பொடியை ஆட் பண்ணிடுறேன் இதோட. இது ஒரு நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கறதோடு இல்லாமல் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பரட்டிட்டு நான் இந்த பவுல்லையே திருப்பி எடுத்து வச்சு விட்றேன். ஆற்றுல வளர்ந்த பிரண்டை, இதை வச்சு ஒரு தொகையில் அரைச்சிக்கலாம். இது 2-3 நாள் முன்னாடியே கூட பறிச்சிருந்துருக்கணும். பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது, ரொம்ப முத்தலாக இல்லை. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த 4 சைடையும் உரிச்சிட்டு மேலே இருக்கிற தோலையும் எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை க்ளீன் பண்ணி இவ்வளோ சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை பாருங்கோ, தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இவ்வளோ தான் கிடச்சிது. குப்பை எவ்வளோ இருக்குது பாருங்கோ. ஸோ அதில் உள்ள தோல் இலை எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. இதை வச்சு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நம்ம தொகையில் அரைச்சிக்கலாம். பிரண்டை தொகையில் அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் குத்தியும் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் தேங்காய் எண்ணெய் குத்தி பண்ணுறேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சமாக பிரண்டை ஒரு 3 குச்சி தான் கிடச்சிது. அதுக்கப்புறமா நல்லா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் இல்லை. அப்புறம் 2 பச்சை மிளகா, பெருங்காயம் எடுத்துக்கணும், புளி எடுத்துட்டுருக்கேன், உப்பு எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும். ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், உளுத்தம்பருப்பு புளி ரெண்டுமே போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். புளி கொஞ்சம் ஓரமாகவே இருக்கட்டும். எண்ணெயில் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு வறுந்துக்கட்டும், செவந்து வரட்டும். பிரண்டையை சேர்த்துன்ட்டு 2 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுருக்கேன். அது மிளகா ரொம்ப காரம் இல்லை. கொஞ்சம் பிரண்டையோட கலர் மாறட்டும். பார்த்தீங்கன்னா பிரண்டையோட கலர் பச்சை கலராக இருந்ததெல்லாம் நல்ல கலர் மாறிடுத்து. கொஞ்சம் தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். அரைக்கிறச்ச உப்பை போட்டு அரைச்சிடலாம். ஒரு பரட்டிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதை நான் இப்போ நல்லா கொரன்னு அரைச்சின்னு வந்துடுறேன். பிரண்டை தொகையில் நமக்கு ரெடியாக எடுத்து கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். சாம்பார் பண்ணிக்கிறதுக்கு துவரம் பருப்பு அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ வானலியில் எண்ணெய் கொஞ்சம் குத்திக்கிறேன். ஸோ 3 நாளாக ஒரே பரபரப்பாக இருக்குது. க்ளீனிங்னு ஏதோ ஒரே ஒரு நாள் ஆரம்பித்தேன், எதுவும் பண்ணுறதுக்கு ஆகலை. நின்றுட்டு தான் பண்ணுவேன். பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி வேலைகள் எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் 3 நாளாக டாக்டர் கலந்துட்டுருக்கேன். நேற்றுக்கெல்லாம் ஸ்கேன் ஆச்சு, கல்ச்சர் டெஸ்ட் எடுத்தால் என்னமோ எடுத்திருக்கா. ஸோ சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது. பட் ஐ எம் நாட் ஏதாவது ரொம்ப சிக்காயிட்டேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் டாக்டருக்கோசரம் வெளியில் போயிட்டு வரதுனால வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்றைக்கி திருப்பி 11:30 போகணும். அதனால தான் சீக்கிரமாக காலங்கத்தாலே எழுந்து தலையே பண்ணி வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு யூனிக்காக போடலாம் யோசிச்சு அப்படின்னா
ஒரு நாள் நடுவில் அந்த பெங்காலி டிஷ் போட்டேன். பட் எனக்கு அந்த பெங்காலி டிஷ் வந்து பாவம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் யாரோ போட்டிருந்தா அது வேறு மாதிரி டிஷ் அது அப்படின்ட்டு. எனக்கு சொல்லி கொடுத்தவா ஒரு பியோர் வெஜிடேரியன் தான், அவகிட்ட தான் அதை கற்றுண்டேன் நான். இன்ஃபேக்ட் நான் அதுதான் போட்டிருந்தேன் அதில், நோ ஆனியன் நோ கார்லிக்குன்னொன்னே அதை யாரோ ஒருத்தர் அதை வந்து ஒரு வில்லன் மாதிரி தம்ப்நெயிலில் போடாதீங்க, அது என்ன வில்லன் மாதிரி ஆக்குறீங்க ஆனியனையும் கார்லிக்கையும் அப்படின்னு போட்டிருந்தா. நான் தான் சொன்னேன், நான் அப்படியெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணச்ச நாள் கிழமைகளில் என்றைக்காவது வித்தியாசமாக குக் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னாக்கா அது சர்ச்சில் உங்களுக்கு வரும். அதுக்கோசரம் தான் அந்த ஹேஷ்டேக்ஸோ ஏதோ யூஸ் பண்ணுறதே தவிர வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கெல்லாம் வந்து ஒரு வில்லன் கணக்கில் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வெங்காயம் பூண்டு நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். சில நாட்களில் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது, நாள் கிழமைகளில் சில பர்டிகுலர் டேஸில் நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ முருங்கைக்காயும் பருப்பும் ரெடி ஆகிடுத்து, இதுவும் கொதி வந்துடுத்து, ஒன்றா கலந்துடலாம். சாம்பார் நல்லா கொதித்து வாசனை வர ஆரம்பிச்சிடுத்து. இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 வெண்டைக்காய் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் கொஞ்சமாக தயிர் பச்சடி பண்ணுவேன் இல்லையா, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, அதை பண்ணிக்கலாம். இது வதங்கின்னு இருக்கட்டும். கூடவே பக்கத்தில் சாதத்தை வச்சிடலாம். அது சவுண்டு வந்துட்டுருக்கும், மணி ஆகிட்டே இருக்குது, கிளம்புற நேரம் வந்தாச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஸோ இதோட நான் இப்போ புளி சேர்த்துருக்கேன். நல்லா இது வத்தினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சாதமும் இங்கே ப்ரெஷர் இன்னும் டெவலப் ஆகலை, சவுண்டு வரல, எல்லாம் வந்துட்டுனா ஆஃப் பண்ண வேண்டியதான். புளிஜலம் பார்த்தேன்னாக்கா கம்ப்ளீட்டாக வற்றி எடுத்தோம். இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ணணுன்றதில்ல. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணால் போதும். சாதமும் ஆல்மோஸ்ட் சவுண்டு வந்திருக்கு, இதை ஆஃப் பண்ணி விட்றேன். இது அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடியாக எடுத்து இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா பொடி போட்ட சேப்பங்கிழங்கு காய், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, பிரண்டை தொகையல், தயிர் இருக்குது. ஸோ இன்றைக்கு உண்டான சிம்பிள் தலையை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye all.